தலைநகர் பாரிஸில் மக்கள் தொகை ஆண்டுதோறும் தொடர்ந்து குறைந்து வருவதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பிரான்சின் தேசிய புள்ளிவிபர மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனமான எய்ம்சியின் ஆய்விற்கமைய கடந்த ஆண்டில் மட்டும் பாரிஸில் சுமார் 18,000 மக்களை இழந்துள்ளது. 2012ஆம் ஆண்டு முதல் இந்த சரிவு நீட்டிக்கிறது. ஆனால் இதற்கு மாறாக இல்து பிரான்ஸ் மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் மக்கள் தொகையில் வளர்ச்சி நிலை ஏற்பட்டு வருகிறது. 2026 ஜனவரியில் இதன் மக்கள் தொகை 1.26 கோடியை எட்டியுள்ளது. குறிப்பாக சென்ட்ரனி மற்றும் சென்னிமான் பகுதிகளில் மக்கள் தொகை வேகமாக உயர்கிறது. சென்ட்ரனி மாவட்டத்தில் தமிழர்கள் உட்பட அதிகளவான வெளிநாட்டவர்கள் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தலைநகரை விட்டு மக்கள் வெளியேற முக்கிய காரணங்களாக வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, வீட்டு வாடகை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் உள்ளன. குறிப்பாக குழந்தை பிறந்த பின்னர் கூடுதல் இடவசதி தேடும் பெற்றோர் பாரிஸில் இருந்து வெளியேறி புறநகர் பகுதிகளான ஒத்துசென் அல்லது வால்டிமான் போன்ற குடும்பங்களுக்கு ஏற்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்கின்றனர். பாரிஸில் பிறப்பு விகிதமும் மற்ற மாவட்டங்களை விட குறைவாக உள்ளது. இங்கு ஒரு பெண்ணுக்கு சராசரியாக 1.26% குழந்தைகள் மட்டுமே பிறக்கின்றன. மேலும் இங்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களின் சராசரி வயது 34.6 உள்ளது. இது அந்த பிராந்தியத்திலேயே மிக அதிகமான வயதாகும். இந்த மாற்றங்கள் நகரின் வளர்ச்சியை பாதித்துள்ளன. நகரின் மக்கள் தொகை அமைப்பு வேகமாக முதுமையை நோக்கி நகர்கிறது. பேபி பூம் தலைமுறையினர் தற்போது முதிர்ச்சியடைந்து வருவது மற்றும் அவர்களது இறப்பு விகிதம் அதிகரிப்பது நகரின் மக்கள் தொகை இயற்கையான வளர்ச்சியை குறைக்கிறது. இதனால் பாரிஸில் இளைய தலைமுறையினரின் விகிதாசாரம் தொடர்ந்து சரிந்து வருகிறது என இன்சி சுட்டிக்காட்டியுள்ளது.